வாழ்த்து சொல்ல மட்டும் இப்ப வருவாங்க. விஜய்க்கு குவிந்த வாழ்த்து. தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய்க்கு நடிகர்கள் சூர்யா, விஷால், நடிகைகள் ஹேமா மாலினி, மீனா, நயன்தாரா மற்றும் இயக்குனர்கள் முருகதாஸ், நெல்சன் ஆகியோர் விஜய்க்கு வாழ்த்து. பிரதமர் மோடி வாழ்த்து. தாவேகா கட்சிக்கு எனது வாழ்த்துக்கள். தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக NDA என்று உடனிருக்கும். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்யும். இப்படிக்கு பிரதமர் மோடி. விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாரு. தாவேகா தலைவர் விஜயின் வெற்றியை முன்னிட்டு பனையூரில் அவரது ஆதரவாளர் ஒருவர் தார் சாலையில் முட்டி போட்டபடியே சென்று தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்க மிஸ்டர் கருணாஸ். மக்கள் கொடுத்த பதில். சிவகங்கை தொகுதியில் தாவேகா முன்னிலை. சிவகங்கை தொகுதியில் தாவேகா தொடர்ந்து முன்னிலையில். நடிகர் கருணாஸ் தொடர்ந்து பின்னடைவு. தோல்வியை தழுவினார். சாதித்த ஆட்டோ டிரைவர். ராயபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுகவின் செல்வாக்கு மிகுந்த வேட்பாளர் சுபேர் கானை ஓரம் தள்ளி தாவேகா சார்பில் போட்டியிட்ட ஆட்டோ டிரைவர் விஜய் தாமு வெற்றி. இந்த மனுஷனுக்காக எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு வாக்குவாதங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள். ஃபைனலி 1,71,293 வாக்குகள் கடந்து தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுது வெற்றி பெற்றுள்ளது. மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் டைட்டில் கார்டு போட்டு அந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க. இப்படிக்கு இயக்குனர் அஜய் ஞானமுத்து. தலைமுறை மாற்றம் இது. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். அரசியலில் ஒரு தலைமுறை மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவரது கட்சிக்கு எனது வாழ்த்துக்கள். இப்படிக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாடு CM ஜோசப் விஜய் போலீஸ் சைரனோடு பெரம்பூர் வெற்றி சான்றிதழ் வாங்குவதற்காக செல்கிறார். விஜய் வீட்டில் கொண்டாட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்ட வரும் நிலையில் தாவேகா விஜய் உள்பட பல வேட்பாளர்கள் முன்னிலை வகுக்கும் நிலையில் விஜய் வீட்டில் வெற்றியை கொண்டாடிய காட்சி வைரல். வீடு தேடி வந்த மக்களிடம் அண்ணா வாழ்த்துக்களை பெற்றார். எங்களுடைய சேனல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அண்ணா. தூத்துக்குடி மக்கள் நீங்க வேற லெவல் பா. முதல் வெற்றி தூத்துக்குடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத் வெற்றி. எதிர்போட்டியிட்ட அமைச்சர் கீதா ஜீவனை தோற்கடித்தார். 10 சுற்றுக்கள் முடிவில் 15,971 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். இந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. காஞ்சிபுரத்துல TVK வின்னிங் செலிப்ரேஷன். TVKக்கு 2வது வெற்றி கன்ஃபார்ம். விஜயண்ணா தப்பா சொல்லிட்டீங்களாண்ணா. போட்டியே வந்து DMKக்கும் ADMKக்கு தான் செகண்ட் பிளேஸுக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு நம்மளுக்கு போட்டியே இல்லை. நம்ம தான் இந்த நியூஸ் மீடியாவில் உட்காருவீங்களா ஒரு 4 பேர் என்ன சொன்னீங்க? விஜய் அண்ணா 1 சீட் வின்னாவார், 2 சீட் வின்னாவார், 5% 10%. இங்க பத்தியா 103, DMK 61. எங்கடா வச்சு ஊச்சி ஆயிப்போ. என்னது தற்கொலை கூட்டமா காமிச்சோல்ல. இப்ப யாரு நாங்க அடில்ரா அடில். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேனா நீங்க எட்ட கோடி பாரு நல்ல பாஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்கா பாரு நீ விசில் கடி ஓட்டே.
விஜய் வீட்டிற்கு வந்த ஜோதிடர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனி பெரும் சக்தியாக தாவேகா உருவெடுத்துள்ள நிலையில் தாவேகாவின் வெற்றியை முன்பே கணித்த ஜோதிடர் ராதன் பண்டிட் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். விஜய் வீட்டில் கொண்டாட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்ட வரும் நிலையில் தாவேகா விஜய் உள்பட பல வேட்பாளர்கள் முன்னிலை வகுக்கும் நிலையில் விஜய் வீட்டில் வெற்றியை கொண்டாடிய காட்சி வைரல். விஜய் வீட்டிற்கு வந்த ஜோதிடர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தனி பெரும் சக்தியாக தாவேகா உருவெடுத்துள்ள நிலையில் தாவேகாவின் வெற்றியை முன்பே கணித்த ஜோதிடர் ராதன் பண்டிட் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார். எம்.கே. ஸ்டாலின் பின்னடைவு. கொளத்தூர் தொகுதியில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எம்.கே. ஸ்டாலின் பின்னடைவு. தாவேகா வேட்பாளர் முன்னிலை. எஸ்.ஏ. சந்திரசேகர் சாமி தரிசனம். திருத்தணி முருகன் கோயிலில் தாவேகா தலைவர் விஜயின் தந்தை இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் சாமி தரிசனம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்கு எண்ணிக்கையில் காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ள நிலையில் சாமி தரிசனம். கடைசி 50 வருஷத்துல எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் ஒன்றும் தடம் தெரியாமல் போயிடுவாங்க, இல்லனா மத்த கட்சியோட கூட்டணி வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம ஆளு மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 75 வருஷ கட்சியோடைய அடி வேற பிடுங்கி வீசிட்டாரு. எம்ஜிஆருக்கு பிறகு திமுகவை தூக்கி வீசுறதுக்கு நம்ம தலைவனால மட்டும்தான் முடியும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் திமுகவை விட பெரிய கொலை மற்றும் கொள்ளை கூட்டமாக மாறும். சீமான் வளர்த்துவிட்ட ரவுடி கூட்டம். அருவாளை கொண்டு வழக்கறிஞர் நெல்சனை வெட்டிய ராஜ பரோன். விஜய் அவர்களே ஒரு உதாரணம். எதுவுமே வாழ்க்கையில சுலபமாக கிடைக்காது. எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும், அதை எப்படி செய்தால் மக்கள் பாராட்டுவார்கள் என்பதற்கு விஜய் அவர்களே ஒரு உதாரணம். இப்படிக்கு இயக்குனர் செல்வராகவன். விர்ச்சுவல் வாரியர்ஸ் இஸ் ரியல். 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயால ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க எல்லாம் இப்போ விஜய் ஆட்சி பிடிச்சிடுவாரோ, எதிர்கட்சி தலைவரா ஆயிடுவாரோ, தொங்கு சட்டைக்கு வந்துடுவானோ பயந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே. AK-64 படத்தில் தமிழ் துணை நடிகர் ஒருவர் தளபதி விஜய் அவர்களை குறித்து தவறானவற்றை கூறியதை அறிந்த நடிகர் அஜித் அவர்கள் அப்படத்தின் டைரக்டர் ஆத்விக் ரவிச்சந்திரனை அழைத்து அந்த ரோலுக்கு வேற யாராவது போட்டுடுங்க, இவர் விஜயை குறித்து தவறான பேசுகிறார் என்று கூறினார். என்ன மனுஷன்யா, தலனாலே தலைவன் தான். வெற்றி வாய்ப்பு விஜய்க்குத்தான். விஜயை குறைவாக மதிப்பிடாதீர்கள் என்று அன்றையே கூறினேன். ஆனால் இன்று கருத்து கணிப்பில் விஜய்க்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கிற நல்ல மதிப்பு வேற எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லை. இந்த நம்பிக்கையை விஜய் எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும். இப்படிக்கு அண்ணாமலை. உங்களுக்காக போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க வம்பிழுத்து வச்சிருக்கேன், எப்படியாவது ஜெயிச்சிடுங்க அண்ணா. 4ஆம் தேதி அண்ணா அவரு நினைச்சபடி வெற்றி அடைஞ்சிட்டா கடைசி வரைக்கும் நின்னு சந்தோஷப்படுவோம். அதே 4ஆம் தேதி அவர் நினைச்ச வெற்றி அடைய முடியலனா வரிசையில நின்னு கடைசி வர அவருக்காக போராடுவோம். திஸ் இஸ் த லைஃப் ஆஃப் விர்ச்சுவல் வாரியர்ஸ். பிஜேபியின் ஆந்திரா கொத்தடிமை. பாபுகாருக்கு இறுதி எச்சரிக்கை. ஐயா பாபு, இது ஆந்திரா இல்லை, தமிழ்நாடு. பார்டரை கிராஸ் பண்ண வேண்டாம். ஆந்திராவில் உங்கள் அரசை மக்கள் புறக்கணித்து வருகின்றார்கள். வருகிற 2029 உங்கள் ஆட்சி இருக்குமா என்பது கேள்விக்குறி. இந்த லட்சணத்தில் நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ண வன்மையாக கண்டிக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் NTR ஆகிறாரோ MGR ஆகிறாரோ அதை பொறுத்திருந்து பார்ப்பீர்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் கட்சியான தெலுங்கு தேச கட்சியை உருவாக்கியது NT ராமராவ் என்று ஒரு நடிகர் தான். விஜய் MGRஓ NTRஓ என்று உங்கள் கேள்விக்கு விரைவில் காலம் பதில் சொல்லும். நாள் 1 நடிகரை பார்க்கத்தான் கூட்டம் வருது. நாள் 100 கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது. நாள் 200 விஜய் 5% ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. நாள் 300 விஜய் 20% மேல ஓட்டு வாங்க மாட்டாரு. நாள் 500 விஜய் 10 - 15 சீட்டு மேல ஜெயிக்க மாட்டாரு. இன்று இந்த எலெக்ஷனை கணிக்கவே முடியல. விஜய் வேவ்ஸ் அதிகமாகிட்டே போகுது.
செந்தில் பாலாஜி நிரந்தரமாக சிறைக்கு செல்ல போகிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் செந்தில் பாலாஜி நிரந்தரமாக சிறைக்கு செல்ல போகிறார். கரூர் மக்கள் ஏற்கனவே அவரையே தூக்கி எறிந்து விட்டார்கள். அவரால் சொந்த ஊருக்கு சென்று ஓட்டு கூட போட முடியவில்லை. அவரால் கரூருக்கு நுழைய கூட முடியாது. இதுதான் கர்மா. திமுக ஆட்சியில் அவர்தான் மிகப்பெரிய ஊழல்வாதி. இப்படிக்கு ஆதவ் அர்ஜுனா தாவேகா. இருவரில் யார் வெற்றி என்கிற நிலை மாறி மூவரில் யார் வெற்றி என கூற முடியாத நிலை நீடிப்பதே தாவேகாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி. 50 கோடி பேரம் பேசப்பட்டது. 1000 கோடி கொடுத்தாலும் வரமாட்டேன். அவர் நம்பி இந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நம்பி இந்த இடத்தை எனக்கு கொடுத்தார் தளபதி. இப்படிக்கு அசோக். சரத்குமார் சொல்றாரு ஒரு சீட்டு கூட விஜயால ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்கிறாரு 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு விஜய்னு. உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு வெறும் அட்டைத்தான் விஜய்னு. செல்லூர் ராஜா சொன்னாரு நயன்தாராவுக்கு வரும் கூட்டத்தை விட கம்மித்தான் என்று. இபிஎஸ் சொல்லுகிறார் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார் விஜய்னு. தொல் திருமாவளன் சொல்றாரு விஜய்க்கு வருவது விசில் அடிக்கும் கூட்டம் தான். கனிமொழி சொல்றாங்க களத்தில் இல்லாதவர் விஜய்னு. சீமான் சொல்றாரு டிவிக்கே ஒரு தற்குறி அணில் கூட்டம். ஆனா எங்க அண்ணா சொல்றாரு எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தையே ஒழிப்பேன். எங்கும் செல்லக்கூடாது. வெற்றி வேட்பாளருக்காக மே 4ஆம் தேதி நான் காத்திருப்பேன். இரவு எந்நேரமானாலும் பனையூரில் வந்துவிட வேண்டும். வெற்றி பெற்றவர்கள் வேறு எங்கும் செல்லக்கூடாது. இப்படிக்கு தாவேகா தலைவர் விஜய். நீங்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விஜய் தோத்தட்டா எல்லாரும் அவரை விட்டுட்டு போயிடுவாங்கன்னா? அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேர்ந்தவங்க இல்ல. அவர் தோத்தப்பெல்லாம் கூட நினைத்து தோள் கொடுத்தவங்க. ஜெயிக்கிற வரைக்கும் போராடுறது தான் அவரோட குணம். அவர் ஜெயிக்கிற வரைக்கும் கூடவே நிக்கிறது தான் எங்களோட குணம். ஆண்டவரே ஆட்சி கொடு. நாகூர் ஆண்டவர் வேளாங்கண்ணி மாதாவை தரிசிக்க விஜய் முடிவு என தகவல். மே 2ஆம் தேதி செல்வதாக திட்டமாம். 200 இடத்தில் தாவேகா. தேர்தலில் 200 இடங்களில் தாவேகா வெற்றி பெறும். இலங்கை நேபாளம் போல இதிலும் மாற்றம் ஏற்படும். இப்படிக்கு செங்கோட்டையன் தாவேகா. வேளாங்கண்ணி பேராலயத்தில் நாளை மே 2 அதிகாலை நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்கிறார் தாவேகா தலைவர் விஜய். அதனைத் தொடர்ந்து நாகூர் தர்கா வழிபாட்டில் பங்கேற்க உள்ளார். இன்று இரவே வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்க உள்ளதாக தகவல் நியூஸ் வெளியாகியுள்ளது. மே தின வாழ்த்து. உழைக்கும் கரங்களை போற்றுவோம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மே தின வாழ்த்து. ஏய் என்னடா இது என்டிகே லிஸ்ட்லயே இல்ல. இந்த எக்ஸிட் போல்ல சீமானா கொஞ்சம் சேர்த்துங்கப்பா. என்டிகே கடல்லே இல்லையாமே. ஏய் சாட்ட நாளைக்கு வீடியோ போட்டு கதறு போற போலியா. ஒரு அளவுக்கு மேல ஸ்ரீரடிக்கு செல்கிறார் விஜய். காலை 10:30 மணிக்கு ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு செல்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இன்று திருச்செந்தூர் முருகன் கோயில் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் நாளை ஸ்ரீரடி பயணம் மேற்கொள்கிறார். மக்களை காப்பாற்ற நீ படுகிற வேதனை உன்னையே இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அண்ணா. அந்த கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. நம்பிக்கையில் இருப்போம். நீ ஜெயிச்சிடுவே அண்ணா. வெற்றி மட்டுமே உங்களை தொடரும். இனி தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்க 4 நாட்கள் மட்டுமே உள்ளது.